Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 11 and 12 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்ல டீராக்கும் லீயும் கிளாஸ் முடிச்சிட்டு ஒன்னா வெளியே வராங்க. அப்ப லீ டீரா கிட்ட யோசனையில இருக்கிறத பார்த்து, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க, இன்னைக்கு கிளாஸ கூட நீ சரியா கவனிக்கலையேன்னு சொல்ல, இவனும் என் அப்பாவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுல அவருக்கு சந்தோஷம் தான். அவரு ஃபாவை வீட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, அவரு ஃபா ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, லீயும் நீ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்றதுக்கு நீ ஃபாவை வீட்டு கூட்டிட்டு போயிட்டு இவனை என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு சொல்றான். அதுக்கு டீராக்கும், உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கடா, என்னோட அப்பா இதுக்கு கண்டிப்பா ஒட்டுக்க மாட்டாருன்னு சொல்ல, அந்த நேரத்துக்கு ஃபா அங்க வரான். அதனால லீயும் என் அண்ணன் வந்துட்டான், நீ அவன் கிட்ட இதை பத்தி சொல்லுன்னு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இங்க ரியோ அவன் கிளாஸ ஸ்கிப் பண்ணனால இவன் ஹியாவோட நோட்ஸ வாங்கி காப்பி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹியாவும் அதை வச்சு இவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஹியாவை பாட்டு, நீ என்கிட்ட உண்மையா சொல்லுடா, நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப உன் ஹார்ட் பீட் வேகமா துடிச்சது இல்லையான்னு கேட்க, இவனும் எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேன்றான். அப்ப ரியோ அதை விடாம அகைன் கேட்க, அதுக்கு இவனும், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லதான், பட் எனக்கு உன்ன ஒரு ஃப்ரெண்டா பாட்டி பழகிருச்சுன்னு சொல்றான். அதுக்கு ரியோவும், தென் நம்ம ஃபா அண்ட் டிராக் மாதிரி டேட்டிங் பண்ற மாதிரி நடிக்கலான்னு சொல்ல, ஹியா அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். அதுக்கு ரியோவும், ப்ளீஸ் தானே அவனை கன்வின்ஸ் பண்ண. சரி, அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு தானே ஹியா சொன்னதும் ரியோ அவனை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். அப்ப ஹியா அவனை தள்ளிவிட, இன்னும் ஒரு நிமிஷம் முடியலையேன்னு ரியோ சொல்லவும், அதுக்கு ஹியா, இப்ப இது என்னோட டர்ன்னு சொல்லி அவன் ரியோவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். கற்பனா இங்க லீ கலாஜாய் கிட்ட டிராக்கோட ப்ராப்ளத்தை பத்தி சொல்ல, அதை கேட்டு கலாஜாயும் ஃபீல் பண்றான். அதனால லீயோ, நீ அவனை நினைச்சுலாம் கவலைப்படாத, அவனை பாட்டுக்கு ஃபா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் கலாஜாய சிரிக்க வைக்கிறான். தென் நீ அடுத்து கெஃபேக்கு போக போறியான்னு கேட்க, இவனும் இல்ல, இன்னைக்கு நான் என் காரை கொண்டு வரலன்னு சொல்றான். அதை கேட்டு இவனும், டென் நீ வீட்டுக்கு எப்படி போவேன்னு கேட்க, பைக் டாக்ஸி தானே கலாஜாய் சொல்லவும், லீக்கு அதை கேட்டு பொசசிவ் ஆயிருது. சோ இவனும், நானும் நல்லா பைக் ஓட்டுவேன், சோ நீ என் கூட வா, நான் உனக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லி இவன் கலாஜாய் கையில இருந்து அவனோட நோட்ஸ வாங்கி அவனை கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க ஃபாவும் டிராக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஃபா டிராக் சரியா சாப்பிடாத பார்த்து, உனக்கு என்னடா ஆச்சு, நீ கார்ல வரப்ப கூட ஒரு மாதிரிதான் இருந்த, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க, இவனும், என்னோட அப்பாவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சிருச்சு, அவரு என்னோட டாடா பர்த்டே அன்னைக்கு உன்னை வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை அவரு நீ ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லவும், அதை கேட்டு ஃபாவும், அது பரவாயில்ல, எனக்கு புரியுது, நான் உன்னோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் சரி, இப்ப நீ உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேட்க, டிராக்கும் அவனோட டாடா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இங்க ரியோவும் ஹியாவும் மாலுக்கு வந்திருக்காங்க. அப்ப ரியோ ஹியாவை உரைச்சிட்டே வர, ஹியாவும் பப்ளிக் பிளேஸ்ல என்னடா பண்றேன்னு அவனை தள்ளி விடுறான். அப்ப ரியோவும், நீ என்னடா நல்ல பையன் மாதிரி பேசுற, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னெல்லாம் பண்ணிருக்கன்றத மறண்டியான்னு கேட்க, ஹியாவும், ஓ நீ அப்படி வரியான்னு சொல்லிட்டு இவன் ரியோ அவன் ஷர்ட் பாக்கெட்ல கை விட்ட மாதிரி இவன் அவனோட பேண்ட் பாக்கெட்ல கை விடுறான். அப்ப ரியோவும், இந்த கை மட்டும் எடுக்க ஃப்ரீயா விட்டுருக்கன்னு அடை எடுத்து இன்னொரு பேண்ட் பாக்கெட்ல விட, ஹியாவும் ஷாயாயிட்டு ரெண்டு கையையும் வெளியே எடுத்துடுறான். அப்புறம் எனக்கு பசிக்கிடு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்க, அதுக்கு இவனும், ஆனா இப்பதானடா நீ சாப்பிட்டேன்னு கேட்க, ஹியாவும் அவனை பார்த்து முறைச்சிட்டு, எனக்கு இன்னும் வேணும், சோ வந்து எனக்கு கேக் வாங்கி கொடுன்னு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்கு டிராக் ஃபாவை வீட்டு கூட்டிட்டு வரான். அப்ப ஃபா டிராக்கோட தாட்டாக்கு செஸ் போர்டை கிஃப்ட் பண்ண, டிராக்கோட அம்மா ஃபாவை பார்த்துட்டு, பேபி இவனை கூப்பிட்டுருப்பா போலன்னு நினைச்சிட்டு, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உள்ள வாங்கன்னு இவங்க டிராக்கையும் பேபையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. தென் அதுக்கப்புறமா டிராக்கோட தாட்டாவும் ஃபாவும் செஸ் விளையாடுறப்ப, பேபும் நீங்க இன்வைட் பண்ணலான்னு இவரு கேட்க, இவனும் பேப் இல்ல, டிராக் என்ன இன்வைட் பண்ணான்னு சொல்றான். அதை கேட்டு இவரும், அப்ப நீ டிராக் கூட ரொம்ப க்ளோஸானு கேட்க, இவனும் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு ஓப்பனா சொல்லிடுறான். அதை கேட்டு இவரும், ஆனா இங்க இருக்கிற ஒருத்தரோட பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, ஃபா பாண்ட் செஸ்ஸ விளையாடிட்டு நான் ஜெயிக்கிற வரைக்கும் நிறுத்த மாட்டேன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க உள்ள இவங்களோட அம்மா பேப் கிட்ட, நீண்டா ஃபாவை இங்க இன்வைட் பண்ணியான்னு கேட்க, அதுக்கு டீராக்கும், நான்டாமா அவனை இன்வைட் பண்ணன்னு சொல்றான். அதை கேட்டு இவங்களும், உன்னோட அப்பா நீ ஒரு சீனியர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொன்னாரு, அப்போனா அவரு சொன்ன ஃபா இவன் தான் நானு கேட்டுட்டு இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. தென் அவங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ இந்த விஷயத்த நினைச்சுதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தியா, நான் என்ன சொல்லுவேனோன்னு நினைச்சு பயந்தியான்னு கேட்க, டிராக்கும், ஆமாமா நான் ரொம்ப பயத்துல இருந்தேன்னு சொல்லவும், இவங்க டிராக்க ஹக் பண்ணிட்டு, நீ யார லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போடும்னு சொல்ல, பேபோ இவங்க கிட்ட வந்து ஹக்ல ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா டிராக்கோட அப்பா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. தென் இவங்க டேபிள ரெடி பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபா டிரா கிட்ட, நாம எப்ப உன்னோட அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லலான்னு கேட்க,
கேட்க அவனும் நம்ம கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்றான். அப்ப இவரோ பேப் தான் இவனை இன்வைட் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட வரலையான்னு இவரு ஃபா கிட்ட கேட்க பேபோ மத்தவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க அதனால இவன் மட்டும் வந்திருக்கான்னு சொல்றா. அப்ப டிராக்கும் நான் தான் ஃபாவை இன்வைட் பண்ணேன்னு அவன் அப்பா கிட்ட சொல்லிற. அவரும் ஓ உனக்கும் ஃபாவை தெரியுமான்னு கேட்டுட்டு இவரு அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்க பேப் உடனே வாங்க கேக்க கட் பண்ணலான்னு டாபிக் மாட்டி விட்டுறா. தென் இவங்க பர்த்டே சாங் பாடி முடிச்சிட்டு கேண்டில ப்ளோ பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேபும் டாமும் சேர்ந்து அவருக்கு கிஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிராக்கோட அம்மாவும் அப்பாவும் கிஃப்ட் பண்ண கடைசியா டிராக் அவனோட டாட்டா கிட்ட நீங்க முன்னாடி விளையாடின செஸ் போர்டு தான் எங்க கிஃப்ட்னு சொல்லி இவன் பர்த்டே விஷ் பண்ண ஃபாவும் அவருக்கு பர்த்டே விஷ் பண்றான். அத பார்த்து டிராக்கோட அப்பாவும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்றீங்கன்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்றதுன்னு நினைச்சு சைலண்டா நிக்கிறாங்க. அப்ப இவரும் இன்னைக்கு நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரதாடான்னு சொன்ன ஏன் இன்னும் அவங்க வரலன்னு கேட்க டிராக்கும் அவர்கிட்ட இவன் தான் நான் சொன்ன ஃபான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்றாங்க. அடிக்கடி இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஒட்டுக்கவே மாட்டேன் ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுறான்னு இவரு ஃபாவை திட்டிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாரு. தென் இங்க இருக்கிற மத்தவங்களும் நாங்க அவர்கிட்ட பேசி அவரை சமாதானம் படுத்துறோம் இப்ப நீ கிளம்புன ஃபாவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க 4 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததும் இவங்களோட அம்மா பேப் கிட்ட நீ டிராக்க மாடிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்ப வழியில டிராக்கோட அப்பா அவன் கைய புடிச்சு நிறுத்தி நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிரு இது நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்ல டிராக்கும் நான் ஃபாவை லவ் பண்றேன் என்னால பிரேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதனால இவரும் நான் சொன்னதை மட்டும் செய்யணும் இவரு டிராக்க திட்டிர டிராக்கும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம ஒரு ரூமுக்கு போறான். அப்ப அவரும் பதில் சொல்லிட்டு போடான்னு கட்ட இவங்க 3 பேரும் அவரை ஸ்டாப் பண்றாங்க. தென் அன்னைக்கு நைட்டு டிராக் பேப் கிட்ட இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க இவளும் நீ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு நம்ம அப்புறமா அவர்கிட்ட பேசலாம் அவரு கண்டிப்பா புரிஞ்சுப்பாருன்னு சொல்ல இவனும் எனக்கு ஃபா கூட பிரேக்கப் பண்ணி அவனை கஷ்டப்படுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அண்ட் அவங்க பேசுறத இவரு ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க ஃபா அவன் காண்டோக்கு வந்ததும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு இவன் டிராக்கு மெசேஜ் பண்ண அதுக்கு பேப் டிராக்கோட போட்டோவை அனுப்பி அவன் தூங்கிட்டான் நீயும் கவலைப்பட்டுட்டு இருக்காடுன்னு சொல்ல இவனும் தேங்க்ஸ்னு அனுப்பினதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணி அழுகுறான். கட் பண்ணா அடுத்த நாள் பேப் காலேஜ்க்கு கிளம்புறப்ப அவளோட அப்பா அவகிட்ட பேப் நீ கிளாஸஸ் முடிஞ்சதும் டிராக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டிராக் அங்க வரான். பட் அவன் யாருக்கிட்டையும் பேசாம சைலண்டா அங்க இருந்து வெளியே போயிட பேபும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறமா இவங்க டிராக்கோட அப்பா கிட்ட உங்களுக்கு நம்ம பையனை இப்படி பாக்குறதுதான் பிடிச்சிருக்கான்னு பேசி பாக்குறாங்க. ஆனா இவரும் நான் அவன் ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்ல இவங்களும் நீங்க அவனோட சந்தோஷத்துக்காக தான் இப்படி பண்றீங்கன்றது எனக்கு புரியுது பட் நீங்க அதை வெளிக்காட்டுற வீடும் அவனை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி அங்க இருந்து எஞ்சி போறாங்க. கற்பனா இங்க காலேஜ்ல லீவ் உட்காந்து கலாஜாய் கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவன் இருக்கிற இடத்த போட்டோ எடுத்து நான் இங்கதான் இருக்கேன்னு கலாஜாய்க்கு அனுப்ப அதை பார்த்து அவனும் அது நான் கிராஸ் பண்ற இடம்டா நான் அங்க வரேன்னு ரிப்ளை பண்றான். அந்த நேரத்துல டிராக் அந்த வழியா போக லீ அவனை கூப்பிட்டு என்னடா சோகமா இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் என் அப்பாக்கு ஃபாவை பிடிக்கல அவரு என்ன பிரேக்கப் பண்ண சொல்றாருன்னதும் பிரச்சனை எவ்வளவு பெருசாயிருச்சான்னு லீ கேட்டுட்டு இந்த விஷயம் ஃபாக்கு தெரியுமான்னு கேட்க டிராக்கும் இல்லன்னு தலையாட்டுறான். அப்ப கலாஜாய் அங்க வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு டிராக் கிட்ட கேட்க அவனோட அப்பா பிரேக்கப் பண்ண சொல்லிட்டாரான்னு லீ சைகையில சொல்றான். அப்புறம் 2 பேரும் எல்லாம் சரியாயிரும்டான்னு டிராக்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபா டிராக்கு கால் பண்றான். அப்ப லீயும் அட்டன் பண்ணி பேசுடா அப்பதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்ல டிராக்கும் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு ஃபா நீ காலேஜ்க்கு வந்துட்டியான்னு கேக்குறான். தென் இவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா நீ அப்பா மேல கோவமா இருக்கியான்னு டிராக் கேட்க அதுக்கு ஃபாவும் இல்லன்னு சொல்றான். அப்புறம் இவனும் என்னோட அப்பா பிரேக்கப் பண்ண சொல்றாருன்னு சொல்ல அதை கேட்டு ஃபாவும் டென் நீ அதை பண்ண போறியான்னு கேட்க டிராக்கும் என்னால அது முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டக்குன்னு நடந்ததுனால அவரால் என்ன புரிஞ்சுக்க முடியல சோ நான் அகைன் அவர்கிட்ட பொறுமையா பேசினா அவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப பேபும் டிராக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்களோட அம்மா அவங்கள டின்னருக்கு கூப்பிட டிராக்கோ எனக்கு பசிக்கல நான் என் ரூமுக்கு போறேன்னு சொல்றான். அப்ப அவனோட அப்பாவோ வந்து சாப்பிடுறா சின்ன புள்ள மாதிரி நடந்துக்காடுன்னு சொல்ல இவனும் அந்த டேபிள்ல வந்து உட்காடுறான். அப்ப இவரு பேப் கிட்ட நீ இந்த வாரம் தானே டாம் கூட வெளியே போறேன்னு கேட்டுட்டு சரி இந்த வாரம் நான் டிராக்க காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு இவனும் பா நான் உங்ககிட்ட ஃபாவை பத்தி பேசணும்னு சொல்ல இவரும் நீ அதை பத்தி பேசாதுன்னு சொல்லிடுறாரு. தென் அடுத்த நாள் இவரு டிராக்க காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு உன் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இன்னொரு நாள் டிராக் செடிக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்கிறப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாடான்னு அவனோட அப்பா வந்து கேட்க இவனும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு இவன் ஃபாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்க இவரும் ராக் நாம இத பத்தி பேச வேண்டான்னு அவரு உள்ள போயிடுறாரு. தென் இன்னொரு நாள் இவன் அவனோட அப்பா பக்கத்துல உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் அங்க
வந்து டிராக்க ஷாப்பிங்க்கு கூப்பிடுறா. அதுக்கு இவனும் அப்பா விட மாட்டாருன்னு சொல்ல இவளும் அவ அப்பா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிடுறா. கட் பண்ணா இப்ப 3 பேரும் ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்காங்க. அப்ப டாம் டிரா கிட்ட உனக்கு எந்த இடத்துக்குடா போகணும்னு கேட்க இவனும் ஆர்ட் கேலரின்னு சொல்றான். தென் டாம் அவனை அங்க கூட்டிட்டு போக பேபோட விஷயத்த ஃபாக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க பின்னாடி போறா. தென் இவங்க இங்க வந்ததும் டாம் அண்ட் பேப் பேசி டிராக்க மட்டும் உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஃபாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அண்ட் அவனையும் இவங்க உள்ள அனுப்பி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. கட் பண்ணா இங்க டிராக் அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஃபா அவன் எதிரில வந்து நிக்கிறான். தென் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்னு சொல்ல டிராக் அவனை ஹக் பண்ணிட்டு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றான். அப்புறம் ஃபா டிராக்கோட மூட லிஃப்ட் பண்றதுக்கு அவனை பெயிண்டிங் பண்றதுக்கு கூட்டிட்டு போறான். அங்க டிராக் ஒரு சீனரிய பெயிண்ட் பண்றான். அட முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் வெளியே வந்து பேசுறாங்க. அப்ப ஃபா இப்போ நீ ஹாப்பியா இருக்கியான்னு கேட்க அதுக்கு டிராக்கும் ஆமான்னு சொன்னதும் தென் நான் பேப் கிட்ட ஹெல்ப் கேட்டது நல்லதா போச்சு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனால நான் தான் பேப் கிட்ட உன்னை வெளியே கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொன்னதும் டிராக் அதை கேட்டு சாரி சொல்லிட்டு என்ன என்னோட அப்பா நம்மள பத்தி பேசவே விட மாட்டேன்றாரு, பட் நான் இதுல இருந்து கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டிராக்கோட அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவனோட அம்மா அங்க இருந்து எஞ்சி போறாங்க. அப்ப இவரும் அவங்க கைய பிடிச்சு நிறுத்தி நான் ராக்கோட நல்லதுக்காக தான் இப்படி பண்றேன், அவன் ஃபியூச்சர்ல அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலிய உருவாக்கணும், ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் அப்ப ஃபா நல்லவன் கிடையாடான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் நான் அப்படி சொல்ல வரல, அவன் ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல இவங்களும் இது அவனோட லைஃப், நீங்க அவனை டிசிஷன் எடுக்க விடுங்க, அப்போதானே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற பர்ஃபெக்டான லைஃப் டிராக்கு சந்தோஷத்தை தராதுன்னு சொல்ல இவரும் இதுக்கு நானும் ஒட்டுக்கிறேன், அவனை அவன் போக்குல விடுவோம், ஏதாச்சும் தப்பு நடந்ததுன்னா அப்போ நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலான்னு 2 பேரும் பேசி டிராக்கோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்சதும் ஃபா டிராக்க பார்க்கிங் லாட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறான். அண்ட் இவரும் ஃபாவோட ஃபேஸ பார்க்கல, அவனோட பேக்க மட்டும் தான் பாத்திருக்காரு. டிராக் இவர்கிட்ட வந்ததும் உன் கூட வந்த பையன் யாருன்னு கேட்க இவனும் அது ஃபான்னு சொல்றான். தென் இவரு உனக்கு அவனை ரொம்ப நாள் தெரியுமான்னு கேட்க டிராக்கும் ஆமாப்பா, பட் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னு சொல்ல அதை கேட்டு இவரும் அவன் அப்படி என்ன ஹெல்ப் பண்ணான்னு கேக்குறாரு. அதுக்கு டிராக்கும் உங்களுக்கு தான் எனக்கு நோ சொல்ல வராதுன்னு தெரியும்ல, எனக்கு அதால சில பிரச்சனை எல்லாம் வந்தது அண்ட் ஃபாதா எனக்கு தைரியத்தை கொடுத்து என்ன ஸ்ட்ராங் ஆக்குனான்னு சொல்ல அதை கேட்டு இவரும் டிராக் கிட்ட சாரி சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் டிராக் அவரை ஹக் பண்ணிக்க அவரும் டிராக்கோட தலையில கிஸ் பண்றாரு. கற்பனா இப்ப 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு வராங்க. அண்ட் டிராக் அவனோட அம்மா கிட்ட அப்பா என் தலையில கிஸ் பண்ணிட்டாருன்னு ஹாப்பியா சொல்ல இவங்க டிராக்க ஹக் பண்ணிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சனால நீ ஃபாவை நாளைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க 3 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் அங்க வந்து என்ன தனியா விட்டீங்களான்னு அழுகுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சரி நீயும் வான்னு அவளையும் ஹக்ல சேர்த்துக்கிறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு டிராக் ஃபாக்கு நாளைக்கு நீ ஃப்ரீயா, அம்மா உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்ல இவனும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நான் ஃப்ரீடான்னு ரிப்ளை பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஃபா டிராக்கோட வீட்டுக்கு வர அங்க இவன் வெளியே டிராக்கோட தாத்தா கீழே விழுந்திருக்கிறத பாக்குறான். தென் உடனே இவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண இதோட எபிசோட் 11 முடியுது. இப்ப எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்ல ஃபா கட்டின சத்தம் கேட்டு டிராக்கும் அவனோட அம்மாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. கட் பண்ணா இப்ப 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப டாமும் பேபும் அங்க வராங்க. அண்ட் அவங்க பின்னாடியே டிராக்கோட அப்பாவும் வந்துடுறாரு. தென் டாக்டர் அவரோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு இப்போ இவரு நல்லா இருக்காரு, நாளைக்கு இவரு வீட்டுக்கு போலாம், பட் வெயில்ல மட்டும் ரொம்ப நேரம் நிக்காத மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா டாமும் பேபும் நாங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்க போறோம், நீயும் வரியாடான்னு இவங்க வெளியே நிக்கிற ஃபா கிட்ட கேட்க டிராக் அங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போங்க நாங்க பின்னாடி வரோம்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறான். தென் ஃபா டிராக்க கம்ஃபர்ட் பண்றதுக்கு அவனை ஹக் பண்றப்ப இவங்க 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்து அதை பாக்குறாங்க. அப்ப டிராக்கோட அம்மா ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு டிராக்கோட அப்பா கிட்ட உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கான், அவனோட ஸ்ட்ரென்த் அவன் எல்லாருக்கிட்டையும் காட்டுறான், பட் அவனோட வீக்னஸ் அவன் லவ் பண்றவன் கிட்ட மட்டும் காட்டுறான்னு சொல்ல அதை கேட்டு இவரோ டிராக் கிட்ட நீ ஃபாவை தாத்தாவை பார்க்க உள்ள கூட்டிட்டு போடான்னு சொல்லவும் ஃபா அதை கேட்டு ஹாப்பி ஆயிட்டு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். கட் பண்ணா இப்ப நைட் ஹாஸ்பிட்டல்ல யாரு ஸ்டே பண்ண போறான்னு டிஸ்கஸ் பண்றப்ப டிராக் நான் தாத்தா கூட இருக்கேன்னு சொல்றான். அப்ப ஃபா நானும் இவங்க கூட இருக்கேன்னு சொல்ல பட் நீங்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு டிராக்கோட அப்பா கேக்குறாரு. அப்ப பேபோ நான் டிராக்கோட ட்ரெஸ்ஸ கொண்டு வரேன்னு சொல்றா. அண்ட் டாமோ நான் ஃபாவோட காண்டோக்கு போய் அவனோட ட்ரெஸ்ஸ கொண்டு வரேன்னு சொல்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டிராக் ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரு டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊட்டிட்டு பப்பிய வாக்கிங் கூட்டிட்டு போவாரு. தென் அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவரு பேக் யார்ட்ல உட்காந்து தனியா செஸ் விளையாடுவாரு. பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, நீ மட்டும்
இல்லனா என்ன நடந்திருக்கோனே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஃபாவும் அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ஓகேனா நான் வந்து அவரு கூட செஸ் விளையாடுறேன், எனக்கு உன் ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலி மாதிரி தானே சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபா டிராக்கு போட்டி விடுறப்ப இவரு அதை பார்த்து யாரு பாட்டுக்கிறான்னு பாருன்னு சொல்றாரு. தென் ஃபா அவர்கிட்ட டிராக் இன்னும் கொஞ்ச நேரத்துல எஞ்சிருவான், சோ உங்களுக்கு ஏதாவது வேணுமா தாத்தா, நான் டிராக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போறேன்னு சொல்ல இவரும் இல்ல எனக்கு இதுவே போடுன்னு சொல்றாரு. அப்புறம் ஃபா டிராக்கு சாண்ட்விச் வாங்கிட்டு வரப்ப டிராக்கோட அப்பாவும் டிராக்கு அடியே வாங்கிட்டு வராரு. அப்புறம் ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவரு டிராக் கிட்ட நாளைக்கு டாடா வீட்டுக்கு வரனால உன்னோட அம்மா அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு ஃபா கிட்ட நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நீயும் வான்னு சொல்றாரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஃபா இங்க டின்னருக்கு வந்திருக்கான். அப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப இவரு ஃபா கிட்ட டின்னரை முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க கார்டன் ஏரியாக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா இவரு ஆரம்பத்துல ஃபாவை திட்டினதுக்கு சாரி கேக்குறாரு. அதுக்கு ஃபாவும் என்னால உங்களை மன்னிக்க முடியாது, ஏன்னா நான் உங்க மேல கோவமாவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க டிராக் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்ல இவரும் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணி அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு டிராக் ஹாப்பியா இருந்தா போதும், நீ ப்ளீஸ் அவனை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்ல இவனும் நான் டிராக்கை இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பர்சனா மாட்டுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர டிராக் உடனே ஏந்திச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரோ பெருசா ஒன்னும் இல்ல, இவன் எப்ப வேணும்னாலும் இங்க வரலான்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. தென் ஃபா அங்க ரெண்டு கிளம்புறப்ப டிராக் அவங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்க இவனும் அவரு உன்னை சந்தோஷமா வச்சுக்க சொன்னாருன்னு சொல்றான். அதை கேட்டு டிராக்கும் சரி இப்போ நீ என்னோட தலையில கிஸ் பண்ணுன்னு இவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கேட்ட மாதிரி கேட்க ஃபா அவன் தலையில கிஸ் பண்ணதும் டிராக் ஹாப்பி ஆயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே டிராக்கும் பேபும் காலேஜ்க்கு கிளம்புறப்ப அவங்கள பிக்கப் பண்றதுக்கு ஃபாவும் டாமும் அங்க வராங்க. அப்ப டிராக்கோட அம்மா 4 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க லேட் ஆயிர போடுன்னு அவங்கள அனுப்பி விடுறாங்க. கட் பண்ணா இங்க ரியோவும் ஹியாவும் கேன்டீனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரியோ மெதுவா நடந்து வர ஹியா அவனை திரும்பி பார்த்து நம்மளுக்கு லேட் ஆகுதுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிரும், அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சாகணும்னு சொல்ல ரியோவும் நீ இப்படிதான் புலம்புவேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் உனக்காக சாண்ட்விச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதை ஹியா கிட்ட கொடுத்துட்டு அதான் நான் சொல்லியிருக்கேன்ல என்னோட லவரா இருக்கிறவங்க ரொம்ப லக்கி, சோ இப்ப சொல்லு நீ என்னோட லவர் ஆகணுமான்னு கேட்க அதை கேட்டு ஹியாவும் சையாயிட்டு டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நம்மளுக்கு லேட் ஆகுது சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக பாக்குறான். அவ ரியோவும் முன்னாடி வந்து அவனை டீஸ் பண்ணிட்டு அவன் கையில இருக்கிற சாண்ட்விச்ச வாங்கிற டேய் இது நீ எனக்கு தானே கொடுத்தேன்னு ஹியா கேக்குறான். அதுக்கு ரியோவும் இப்போ உன்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதா இல்லையான்றத சொல்லி நான் தரேன்னு சொல்ல ஹியாவும் குடிச்சு அவன் கையில இருக்கிற சாண்ட்விச்ச வாங்கிட்டு இப்ப உன்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு போறான். அப்புறம் இவங்க பில்டிங் குள்ள வரப்ப இவங்க அங்க லீய பாக்க இவ அவங்க கிட்ட ஃபா அவங்க கூட வரலையான்னு கேக்குறான். அதுக்கு ஹியாவும் இப்ப அவன் டிராக் கூட தானே இருப்பான்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப டிராக் என்னோட அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்ல தென் நாம இதை செலிப்ரேட் பண்றதுக்கு உன்னோட பார்ல பார்ட்டி பண்ணலான்டான்னு ஹியா ஃபா கிட்ட சொல்ல நீ என்னடா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீயா சாப்பிடலான்னு பிளான் பண்றியான்னு ரியோ ஹியாவை கலாய்க்கிறான். தென் ஃபாவும் நானும் ஒரு விஷயத்துக்காக செலிப்ரேட் பண்ணலான் தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்பனா ஓகேன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஹியாவும் ரியோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அது எதுக்கான செலிப்ரேஷன் டிராக் கேட்க இவன் அது ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீ கலாஜாய மீட் பண்ணி உனக்கு நியூ இயர்க்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கான்னு கேட்க இவனும் எதுவும் இல்லன்னு தலையாடுறான். அப்ப லீ டென் நீ என் கூட வரியான்னு கேட்க இவனும் டிராக் உன்னை கேட்க சொன்னானு கேக்குறான். அதுக்கு லீயும் அவன் எதுவும் சொல்லல இது நானா தான் கேக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு என் கூட வரக்கு ஓகேவான்னு கேட்க கலாஜாயும் ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா வீக்கெண்ட்ல ஃபா டிராக்கை இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப டிராக்கும் இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸான்னு கேட்க அதுக்கு ஃபா ஆமான்னு சொல்லிட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்க இவனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட ஐ லவ் யூ சொல்றான். தென் அன்னைக்கு நைட்டு இவங்க டின்னர் சாப்பிடுறப்ப நியூ இயருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, சோ அன்னைக்கு நாம நம்மளோட பேரண்ட்ஸ மீட் பண்ண வைக்கலாமான்னு கேட்க இவனும் ஐடியா நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணலாமான்னு கேட்க ஃபாவும் ஓகே ஃபர்ஸ்ட் நாம நம்மளோட ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டு முடிக்கலாம், அதுக்கப்புறமா நாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஃபா டிராக்க ஊட்டி விட சொல்றான். அண்ட் டிராக்கும் அத பண்ணதுல ஷை ஆயிட்டு அவன் அவனோட ட்ரிங்க ஃபுல்லா காலி பண்ணிற ஃபாவும் நீ ரொம்ப அதிகமா குடிக்கிறடான்னு சொல்றான். அதுக்கு டிராக்கும் பரவாயில்ல இப்ப நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்ல இவனும் இப்போ உன்னோட ஃபேஸ் ரெட்டா இருக்கே இது நீ குடிச்ச ட்ரிங்காலையா இல்ல என்னாலையான்னு ஃப்ளோட் பண்ண டிராக்கும் ஃபா இப்பெல்லாம் உன்னோட பிக்கப் லைன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றான். தென் இவங்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபா டிராக்க இந்த ஃபயர் ஷோ பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரான். அதை பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வராங்க.
அப்ப ஃபா டிராக்க கிஸ் பண்ண அதுல இருந்தே இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ண அடுத்த நாள் இவங்க 4 பேரும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கப்ப நியூ இயருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, சோ நம்ம பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு டிராக்கோட தாத்தா சொல்ல, டிராக் அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபா நியூ இயர் அன்னைக்கு நம்மளோட ஃபேமிலிஸை மீட் பண்ண வைக்கலாமான்னு கேட்டான். அண்ட் நானும் அந்த பார்ட்டியை நம்ம வீட்லயே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல, இவங்களும் எங்களுக்கும் இது ஓகேடான்னு சொல்லிட்டு, பட் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போக போறது இல்லையான்னு கேட்க, அதுக்கு இவனும் ஃபர்ஸ்ட் நாங்க அவங்க கூட டின்னரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோம்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஆபீஸ்ல ஃபா பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அட பாட்டு ஹியா என்னடா இவன் எப்ப பிஸியாவே இருக்கான், அப்படி என்ன வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க, ரியோவும் நானும் உன் பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றான். தென் ஹியா ரியோவை பாட்டு சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ரியோவும் நான் உனக்காக தான் கான்சர்ட் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் எனக்கு இந்த கான்சர்ட்ல எனக்கு உன்னோட ஃப்ரெண்டா வர்றதுக்கு விருப்பம் இல்ல, சோ நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுறியான்னு கேட்க, ஹியாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து எஞ்சி போயிடுறான். அதை கேட்ட ரியோவும் ஹாப்பி ஆயிட்டு ஃபா நான் கமிட்டட் ஆயிட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனும் ஹியா பின்னாடி போறான். தென் ஃபா டிராக்கு வீடியோ கால் பண்ணி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இவனும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் இவனும் நியூ இயர் பார்ட்டியை பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க, டிராக்கும் நான் சொல்லிட்டேன் அண்ட் எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா நியூ இயருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாவோட பேரண்ட்ஸ் டிராக்கோட வீட்டுக்கு வராங்க. தென் இவங்க டின்னரை முடிச்சதுக்கு அப்புறமா பேபோன் டாமும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப டிராக் ஃபா கிட்ட நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் இந்த பெயிண்டிங்க ஃபா கிட்ட கொடுத்து உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்க, இவனும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், பட் நான் அதை உன்கிட்ட அப்புறமா தரேன்னு சொல்றான். பட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் ஒரு ஷிப்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபா அந்த கூட்டத்தை விட்டு விலகி போயிட்டு அவன் டிராக்கு மெசேஜ் அனுப்புறான். அண்ட் இவனும் அதை பார்த்துட்டு ஃபா இருக்கிற இடத்துக்கு வர இந்த இடத்துல ஃபா டிராக்குக்காக ஒரு மியூசிக் வீடியோவை பிளே பண்றான். தென் அதை பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட இன்னொரு கிஃப்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபா டிராக்கு ஒரு செயினை போட்டு விடுறான். தென் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு வானத்துல வெடிக்கிற பட்டாசை பார்க்க ஆரம்பிக்க இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த சீரீஸோட ஸ்பெஷல் எபிசோட்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.